பாப்பார் SMKA துன் டத்தோ முஸ்தாஃபா பள்ளியில் 14 வயது மாணவி ஜாரா கைரீனா மகாதிர் ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்பட்ட பிறகு 2 மாணவர்களுக்கு அவரது இரத்தத்தை சுத்தம் செய்ய உத்தரவிடப்பட்டதாக ஒரு பாதுகாவலர் கொரோனர் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளார். விபத்து நடந்த இடத்தில் முதலில் இருந்தவர்களில் ஒருவரான லீனா மன்சோடிங் என்பவர் மருத்துவ பணியாளர்கள் வருவதற்கு முன்பே வார்டன் உஸ்தாஸ் அசாரி 3 மாணவர்களை ஜாரா கைரீனாவின் உடலை வெளியேறும் இடத்திற்கு அருகில் நகர்த்துமாறு கேட்டதாக நம்பப்படுகிறது. பின்னர் மற்ற 2 மாணவர்களை இரத்தத்தை கழுவுமாறு அவர் கட்டளையிட்டார். காலை 3:15 மணியளவில் சுய நினைவின்றி கண்டெடுக்கப்பட்ட ஜாரா கைரீனா உயரமான இடத்தில் இருந்து விழுந்ததால் ஏற்பட்ட கடுமையான மூளை காயங்களால் உயிரிழந்தார். ஜாராவின் இடது கால் முறிந்து அவர் விழுந்த இடத்திலும் உடல் மாற்றப்பட்ட இடத்திலும் இரத்தம் உறைந்திருந்ததாக லீனா மேலும் கூறினார். மழை பெய்யாததால் அனைத்து இரத்தமும் சுத்தம் செய்யப்படவில்லை. அவை மழை நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. மற்ற தடயங்கள் தரையில் கருப்பு நிறமாக மாறியிருந்தன. ஜாராவின் இறந்து கிடந்த உடலை லீனா புகைப்படம் எடுத்ததால் அதை நீக்குமாறு அசாரி தன்னிடம் கேட்டுக்கொண்டதாகவும் மாணவர்கள் அதை பார்த்தால் அது சமூக வலைதளங்களில் பரவிவிடும் என்றும் அஞ்சியதாக லீனா வெளிப்படுத்தினார். இதனிடையே லீனா ஜாரா முதலில் விழுந்து கிடந்த போது எடுத்த புகைப்படம் இவ்வழக்கில் ஒரு முக்கியமான ஆதாரம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வரும் வேளையில் ஜாரா கைரீனாவின் மரணத்திற்கான காரணத்தை வெளிச்சத்திற்கு கொண்டுவர அழைக்கப்பட்ட 6வது சாட்சி லீனா ஆவார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.